சம்பவம் மேலே சம்பவமாக அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி நமக்கு இந்த ஒரு 2-3 நாட்களுக்கு வீடு முழுக்க அழுக காட்சிகளை பார்க்கணுமாங்கிறது தான் கொஞ்சம் காண்டாக இருக்குது. ஏற்கனவே அரசி லவ் பண்ணுறாங்க குமரவேலங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு 4 எபிசோடு இப்படி தான் போச்சு. வீடு முழுக்க ஒப்பாரியாக வச்சு தள்ளி எப்போ பார்த்தாலும் கோமதி புலம்புறதும் இந்த பக்கம் அப்படியே இடிஞ்சு போன மாதிரி பாண்டியன் உட்காந்துருக்கதையும் பார்த்தோம். ஒரு மாதம் கூட ஆகல, திருப்பி அதே விஷயங்கள். ஆனால் என்ன, இப்போ அரசிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஒரு வார்த்தை கூட கோமதியோ பாண்டியனோ என் பிள்ளை அப்படி பண்ணியிருக்க மாட்டா, அவள் அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. அந்த ஒரு உறுத்தல் லைட்டாக வந்து கதிருக்கு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீனாவுக்கு ரொம்பவே இருக்குது, அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிறது தோணுது. ஆனால் இந்த பெத்த அம்மா அப்பாவுக்கு தோணலை. இந்த அளவுக்கு தான் நீங்கள் இந்த லட்சணத்தை தான் உங்கள் பிள்ளையை நம்பினீங்கன்னா அதுவும் வந்து அந்த லட்சணத்தை தான் உங்களை நம்பும். அதான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லாமல் ஓடி போய் கடைசியில் அவனை போய் பார்த்து நானே சரி பண்ணிடலான்னு போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி நிற்குது. ஸோ இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு இடையில் இன்றைக்கி வந்து கோமதி சாப்பிடாமல் இருக்க, இதுக்கு நடுவில் பாண்டியன் யாருக்கிட்டையும் பேசாமல் காஃபி கொடுத்தா கூட குடிக்காமல் எல்லாரும் சொல்ல கேட்காம கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. இதில் கோமதி சாப்பிடாமலே இருந்துட்டு அவங்க வந்து நான் போய் சேர்ந்துடுறேன்லாம் பேச, செந்தில் உடனே எங்களை பற்றி யோசிமான்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு வந்து அவங்க அம்மாவை சாப்பிட வைக்கிறார். அடுத்த நாள் காலையில் அவர் 2 வேளை சாப்பிடாம இருந்தால் கூட நல்லா இருப்பார், என்னால் தான் இறங்க இருக்க சுகருக்கு நான் போய் சேர்ந்துருவேன், இவங்க வேறு வழி இல்லாமல் அலறதுக்காச்சும் தெம்பு வேணும்னு சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. இதில் கதிர் வந்து அந்த குமரவேல் பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒருவேளை அவன் மிரட்டி கல்யாணம் பண்ணியிருப்பானோ, இல்லை இவளே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா அப்படின்னா அவன் டார்ச்சர் பண்ண மாட்டான்ல, அந்த குடும்பத்தை அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா. இல்லை எங்கள் அம்மா சித்தி எல்லாம் இருக்காங்க, நல்லா பார்த்துப்பாங்க, கவலைப்படாதுன்னு ராஜி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அறிவுபூர்வமாக சிந்திக்கிற ஒரே ஆள் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீனா மட்டும்தான். எப்பவும் போல் மீனா தனியாக பழனி வேலை கூப்பிட்டு எனக்கு வந்து அரசிக்கிட்ட பேசணும், அரசி இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக மனசு வந்து செஞ்ச மாதிரி தெரியல, அவளுக்கு அவனை சுத்தமாக பிடிக்கலங்கிற இடத்துக்கு வந்துட்டா, அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குது, என்ன ஏதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலன்னா என் தலையே வெடிச்சிடும் போல் இருக்குது, தயவு செஞ்சு வந்து என்கிட்ட வந்து அவள்கிட்ட பேச விடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் அரசியுடைய கத்தியை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு ஒரு இப்போ என்னடி பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ இந்த குமரவேல் பேசிகிட்டு இருக்க ஜெய ஜெய ஜெயஹோன்னு ஒரு படம் இருக்குது, அதில் விட்டு அடி வெளுவெழுன்னு வெளுப்பாங்க கணவரை. அந்த மாதிரி ஏதாச்சும் அரசி விட்டு வெளுக்க போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற போக்க பற்றிங்கிறத சொல்லுங்கள்.